தேவனுடைய விசுவாசம் கண்களுக்கு புலப்படாததை உண்மை என்று நம்பி விசுவாசிக்கிறது. தேவனுடைய விசுவாசம் கண்களுக்கு புலப்படாததை உண்மை என்று நம்பி விசுவாசிக்கிறது. இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இயேசு வந்திருந்த போது 12 ஒருவரான திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, எல்லாம் சொல்லுங்க கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு, எல்லாம் சொல்லுங்க விரலை இட்டு, என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய, எல்லாம் சொல்லுங்க போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி, அவருக்கு தெரியும் யார் என்ன சொல்லியிருக்கிறான்னு. அதனால் யாரும் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை, அவருக்கே தெரியுது இந்த இவன் தான் அப்படி சொன்னான்னு. கூப்பிடுறாரா, நீங்கள் வா அப்படின்னு சொல்லி, உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு. தோமாவுக்கு இருந்தது உலகத்தாருடைய விசுவாசம். அதுவும் ஒரு மாதிரி விசுவாசம், ஆனால் வேற மாதிரி அது வேலை செய்யாது. வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்கும் போது அந்த விசுவாசம் பொத்தாது, அந்த விசுவாசம் பெருசாக ஒரு பலனை தராது. கண்ட ஒன்றை நம்புறேன்ற அந்த விசுவாசம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு வர முடியாது. ஜெயிக்க வைக்க அந்த விசுவாசத்தால் முடியாது. ஜெயிக்க வேணும் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் எழுதியிருக்குது. அது வேற விசுவாசம், பைபிள் ஃபெய்த். அது எப்படிப்பட்ட ஃபெய்த்து? தேவன் சொன்னதுனால விசுவாசிக்கிற ஃபெய்த்து, கண்டதுனால விசுவாசிக்கிற ஃபெய்த் கிடையாது. இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. யார் அவிசுவாசி? நான் பார்த்தால் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் அவிசுவாசி. விசுவாசி யாரு? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் விசுவாசிக்க தெரிந்து கொள்கிறேன். கண்ட காரியத்தை கூட விசுவாசிக்க மாட்டேன், காணாதிருந்தால் கூட இந்த கர்த்தர் சொன்னதுனால அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசி. திருப்பங்கள் ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். தேவன் யாராம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஏன்னா அவரும் இதே தான், ஃபெய்த் காட். அவர் நம்ம ஃபெய்த் காடுடைய ஃபெய்த் சில்ட்ரன், விசுவாச தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் தான். அவர் என்ன பண்ணுறார்? இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறார். இல்லாதன்னா இல்லாததில்லை, கண்களுக்கு இல்லாததை, கண்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறார். ஏன்னா அவர் வேற ஒன்றை காண்கிறார். விசுவாசத்தில் என்ன உண்டாக வேணும் என்று காண்கிறார், அதை அழைக்கிறார். இல்லாததுன்னா இல்லாததுன்னு அல்ல, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது அது. அப்போ பாருங்க, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, எல்லாம் சொல்லுங்க சொல்லப்பட்டபடியே சொல்லிட்டார் அவர். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். யாரை பார்த்து? இவனுக்கு கிட்டத்தட்ட 100 வயசாக போகுது, மனைவிக்கு கிட்டத்தட்ட 90 வயசாக போகுது. உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். எல்லாம் சொல்லுங்க, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். நம்புறதுக்கு எந்த ஒரு ஏதுவும் கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. கண்ணில் பார்க்கும்போது எந்த ஏதுவும் கிடையாது, நம்புறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்குது, who in hope believed in faith against hope. அதாவது விசுவாசிக்கிறதுக்கு அல்லது நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். நிறைய நேரத்தில் நமக்கு இப்படி நடக்கும், நல்லா ஆயிடுவோம், அல்லது நம்முடைய வாழ்க்கை நல்லாகும். நம்புறதுக்கு ஏதுவாக எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை மாறிடும், நம்முடைய பொருளாதார வாழ்க்கை மாறிடும், சரீரத்தில் நமக்கு மாற்றம் ஏற்படும், நல்லா இருப்போம் நாம அப்படிங்கிற நம்புகிறதுக்கு ஏதுவும் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், முழுகியாச்சு. என்ன பாஷை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், நம்ம முழுக்கிறதுக்குன்னு பாஷை. அது ஜாகிரதையாக இருக்கணும். கடனில் எப்படி சொல்கிறாங்க? கடன் பட்டுட்டாச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கடனில் முழுகிட்டு இருக்கிறாரு, இல்லை முழுகிட்டாரு, பாவம் நல்லா தான் இருக்கிறாரு அவர், கொஞ்சம் கடன் இருக்குது, ஆனால் அவரை முழுக்க அடிச்சிருவாங்க இவங்கள மூச்சு விடாதபடிக்கு. உலகம் அப்படி இருக்கு பாருங்க. நம்புகிறதுக்கு ஏதுவில். அவங்க என்ன சொல்கிறாங்க? இனிமே நீ தேர மாட்ட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை க்ளோஸ், இனிமே நீ மேலே வர முடியாது. முழுகிட்டாங்கன்றதுக்கு அர்த்தம் அதுதான்.
நிறைய கேட்பீங்க இந்த மாதிரி பாஷை, இந்த மாதிரி வார்த்தைகளை உலகத்தாரத்தில் நிறைய கேட்பீங்க. முழுகியாச்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட எந்த எவிடன்ஸும் கிடையாது பிசிக்கலி பார்த்தா, ஆனால் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். அதாவது எண்ணாதிருந்தாலும் சில பாருங்க, இந்த சொன்ன சிலருக்கு கிண்டலா இருக்கு. என்னையா நீங்க இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர், நீங்க இந்த ஃபெய்த் எல்லாம் டீச் பண்றீங்க இல்லையா, இருக்கிற ரியாலிட்டியை நம்ப மாட்டீங்க, இல்லாததை பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம பொய் சொல்றோமா, நம்ம பொய் சொல்றோமா, அதாவது ஒன்றும் கையில் இல்லாதவே நான் ஐஸ்வர்யவான்னு சொல்கிறோமா, ஒன்றும் சுகம் இல்லாமையே நான் சுகமானேன்னு சொல்கிறோமா, அதெல்லாம் பொய். நம்ம பொய் சொல்கிறதில்ல. ஆபிரகாம் பொய் சொல்லலைங்க. அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் இல்லைன்னு சொல்லலை. அல்லது எங்களுக்கு 100 வயசு ஆகலை, எனக்கு இப்போ தான் 20 ஆகுது, என் மனைவிக்கு இப்போ தான் 18ன்னு சொன்னானா? கிடையாதுங்க, அது பொய். அப்படி சொல்லலை. அவன் சரீரம் செத்து போயிருக்கு, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. இவன் சரீரம் ஆஸ் குட் அஸ் டெட், கிட்டத்தட்ட செத்து போன சரீரம் மாதிரி, அவ்வளோ வயசாயிடுச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆனால் அதை எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். அவன் அப்படி இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கலை, அதை டினை பண்ணலை, ஆனால் அதை எண்ணாதிருந்தான். இதான் பிரச்சனை நிறைய பேருக்கு. நீங்கள் ஒன்றும் மறுக்க வேணாம். எனக்கு வியாதி இல்லைன்னு போய் ஊரெல்லாம் பொய் சொல்லிட்டு வர சொல்கிறோமா? கிடையாது. அப்படி பொய் சொல்கிறது நாங்கள் நம்புறதும் கிடையாது. அல்லது காசு இல்லாதவங்க ஊரெல்லாம் போய் நான் பெரிய ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டு வர கிடையாது. அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் அதை எண்ணாதிருந்தான். அதை பெருசாக எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் ஒரு பரம ஏழைங்க, நான் ஏழை விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தப்பு. ஏன்னா அது என்னத்தை காண்பிக்குது? இருதயம் எதனால் நிரம்பியிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் ஏழைன்றது தான் உள்ளத்தில் நிரம்பி இருக்குது, அதனால தான் அதை பேசி கொண்டு இருக்கிறீர்கள். விளங்குதுங்களா உங்களுக்கு? அதனால தான் வேதம் என்ன சொல்லுறது? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. ஏன் அப்படிதான் பலவான் ஆகிறது? விசுவாசம் காணப்படாதவைகளை அது என்ன பண்ணுகிறது? வாட் இஸ் நாட் பெர்சீவ்டு பை த சென்சஸ் ஃபெய்த் பிலீவ்ஸ் as reality. அது உண்டு என்று விசுவாசிக்கிறது. கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் வார்த்தை சொல்லுகிறதுனால அது உண்டு என்று விசுவாசம் விசுவாசிக்கிறது. அதுதான் தேவனுடைய விசுவாசம். இப்போ பாருங்க, எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், வியாதி இருக்கலாம், அதை பெருசாக எண்ணாதிருங்கள். அதையே எண்ணிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். அவருடைய சுகத்தை, அவர் கொடுக்குற ஆரோக்கியத்தை அதை தியானம் பண்ணுங்கள். அவர் கொடுக்குற பலத்தை தியானம் பண்ணுங்கள். அவருடைய பலன் எப்படி உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே விளங்கும் என்கிறதை எண்ணி பாருங்கள். எப்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் உதவி செய்வார் என்பதை எண்ணி பாருங்கள். எண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன் அதை போய் எண்ணிட்டு இருக்கிறீங்க? போய் வியாதியை எண்ணிட்டு இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? போய் ஏழைங்கிறதையா எண்ணிட்டு இருக்குது? காசு இல்லைங்கிறத எண்ணி என்ன பெரிய அடைஞ்சிட்டீங்க? ஒன்றும் அடையலை. இப்போவாது கொஞ்சம் மாற்றிக்கங்க. என்னுடைய குறைகளெல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். எனக்கு நிறைவு உண்டு, எனக்கு குறைவு இல்லை. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு என் வாழ்நாளில் குறைவு இருக்காது. நிச்சயமாக நான் பசி பட்டினியில் வாழப்போகிறது கிடையாது. இயேசுவின் நாமத்தில் நான் நன்றாயிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாக நான் செய்வதெல்லாம் அப்படியே எண்ணக்கூடாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுறது, பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நல்லவைகளையே எண்ணி பாருங்கள். திங்க் ஆன் தீஸ் திங்ஸ் சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்புள்ள விளைவுகளோ, எது உண்மையோ, எது தூய்மையாக இருக்குதோ, இதெல்லாம் எண்ணி பாருங்கன்னு சொல்லி இருக்குது. ஏன் கெட்டதை ஒன்றத்தை கூட எண்ணி பார்க்க சொல்லலை? ஏன்னா நம்முடைய மைண்டே அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தப்பான காரியங்களை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரிங்க, அது உள்ளே பூந்துச்சுன்னா போச்சு, எல்லாம் கோணலாக போயிடும், எல்லாம் தப்பாக போயிடும். உள்ளே போச்சுன்னா தப்பான காரியங்களை எண்ண ஆரம்பித்து விட்டீங்கன்னா அது ஆளை அழித்து விடும். ஆனால் தான் சொல்லியிருக்குது, இவைகளையே எண்ணி பாருங்கள். வெறும் இதை நல்லதை மட்டும் எண்ணி பாருங்கள்னு சொல்லியிருக்குது. ஏன்னா மைண்ட் அப்படி தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். அதில் வேற போடக்கூடாது. பெட்ரோல் போடுற டேங்க்கில் கொண்டு வந்து அரிசி கஞ்சியை ஊற்றக்கூடாது. இது ஓடி பார்க்கும், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன் பிரதர். ஆஃப்டர் ஆல் நம்ம அப்படி தானே வாழ்கிறோம். இதுதானே எனர்ஜி நமக்கு தருது. இதை கார்லையும் போட்டு பார்த்தா வேலை செய்யும்.
நீங்கள் நினச்சபடிலாம் அது வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யுமோ அப்படி தான் வேலை செய்யும். மனுஷன் இப்படி தான் வேலை செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை பேசினா தான் இவன் இப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை எண்ணுனா தான் இவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ அதையே எண்ணுங்கள், அவ்வளோதான் வேலை இல்லையா? சரி, இப்போ அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எல்லாம் சொல்லுங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற முடியுமா? ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்குது, God is able to also perform what he has promised. சொன்னது மட்டும் இல்லை, அதை செய்கிறதுக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். யார் செய்ய போறா? அவர் தான் செய்ய போறார். நானா செய்ய போறேன்? அவர் செய்ய போறார். அவரால் செய்ய முடியும்னு நான் நம்புறேன், அவ்வளோதான். இப்போ விசுவாசம் கொஞ்சம் ஈஸி ஆகிடுது. நான் இதை செய்ய வேணும்னு நினச்சாதான் கஷ்டமாயிடுது. எப்படி செய்கிறது அப்படின்னு ஆயிடுது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நான் செய்யலைங்க, எனக்குள்ள இருக்கிற அவர் செய்கிறார். அவர் செய்கிறதுனால அது நடக்கும். அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை, அவருடைய பலன் இதை நடப்பிக்கிறது. அவரால் செய்ய முடியும். வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒன்றும் நிறைவேற்ற வேண்டியதில்லை, அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைங்க, என் வார்த்தையாது. நான் என் வார்த்தையை பிரசங்கம் பண்ணல, அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன். அவர் நிறைவேற்றுவார். இருக்கீங்களா? அதனால பாருங்க, 2 குருடர்கள் அவரிடத்துல வர்றாங்க, கண் பார்வையற்றவர்கள் வந்து சோகமாக்குன்னு கேட்குறாங்க. அவர் என்ன கேட்குறாரு? மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை பார்க்கலாம். அது சொல்கிறாரு, நான் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன கேட்குறாரு பாருங்க. உங்களால் பார்க்க முடியும்னு விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கல. என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு பார்வையை தர முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? வேற ஒன்றும் விசுவாசிக்க வேணாம்பா, என்னால் இதை செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறியா? அவன் சொல்கிறான், ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். உடனே அவன் மேலே கை வச்சு, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு. அவன் என்ன விசுவாசத்தான்? என்னால் பார்க்க முடியும்னு விசுவாசிக்கல. அவன் என்ன விசுவாசத்தான்? இவரால் அதை செய்ய முடியும், என் கண்களை திறக்க முடியும், தேவனால் செய்ய முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ பாருங்க, விசுவாசம் ரொம்ப சுலபமாயிடுது. அவரால் இதை செய்ய முடியும். சிலருக்கு அவர் எப்படி செய்வார்னு எனக்கு தெரியலங்க, அதான் யோசித்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் செய்வார்னு சொல்றீங்க, ஆனால் எப்படி அவர் செய்வார்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். எப்படி செய்வார்னு நீங்கள் யோசிக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? யோசித்து பாருன்னு. நான் செய்வேன், ஆனால் எப்படி செய்வேன்னு நீ தீர்மானிச்சுக்கும் போது யோசித்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா அது கிடையவே கிடையாது. அவர் எப்படியோ செஞ்சுட்டு போகிறாரு.